சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்களில் தகுதியானவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அரசு எப்படி கண்டுபிடிக்கும் என்பதை பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. அத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 கொடுக்கும் இந்த அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதை மக்களாகிய நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் தற்போது மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பகுதி வாரியாக நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இல்லாத பெண்கள், விண்ணப்பிக்காத பெண்கள் அனைவரும் விண்ணப்பித்து வருகின்றனர். அந்த வகையில் தகுதியானவர்களை மட்டும் அடையாளம் கண்டு ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு கட்டாயம் ரூபாய் 1000 கொடுக்கப்படும் என அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் தெரிவித்துவிட்டனர். அதே நேரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்க கூடாது மற்றும் யாருக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கிறது என்பது தொடர்பான விதிமுறைகளையும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வெளியிடப்பட்டது. அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் மட்டுமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது புதிய பயனாளிகளை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்கும். தகுதியில்லாத பெண்கள் விண்ணப்பித்தால் பல்வேறு கட்ட பரிசீலனைக்கு பிறகுதான் அவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை என்னென்ன வகைகள்? இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட புதிய விண்ணப்பங்கள் மீது தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்யும் என்பதை இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பெண்கள் தெரிந்து கொள்வது அவசியம். முதலில் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு அவசியம். அதில் பொருளில்லாத அட்டை வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. அந்த ரேஷன் அட்டை வைத்து விண்ணப்பிக்கும் பெண்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாது. மற்றும் அந்தயோதயா அன்ன யோஜனா முன்னுரிமை மற்றும் முன்னுரிமை இல்லாத ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு அதிகமாக நன்செய் நிலங்கள், 10 ஏக்கருக்கு அதிகமான புன்செய் நிலங்கள் வைத்திருக்கும் குடும்ப பெண்கள் விண்ணப்பிக்க கூடாது. ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்களின் குடும்பங்கள், இப்போது மத்திய மாநில அரசு பணிகளில் இருப்பவர்களின் குடும்ப பெண்கள், வார்டு உறுப்பினர் தவிர மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பதவிகளில் இருப்பவர்கள், உதாரணமாக உள்ளாட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, ஒன்றிய குழு தலைவர் உள்ளிட்ட பதவிகளில் இருப்பவர்களின் குடும்ப பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது. மற்றும் இதை தவிர தொழில் வரி, வருமான வரி கட்டுபவர்களின் குடும்பத்தினரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. அரசு மானியம் மூலம் 4 சக்கர வாகனம் வாங்கியவர்கள் தவிர்த்து சேர்ந்த சொந்த பயன்பாடுகளுக்கான 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. இருப்பினும் இந்த
தகவல்களை மறைந்து பெண்கள் யாரில் யாரேனும் விண்ணப்பித்தால் அரசு ஒரு சில வழிமுறைகள் மூலம் இந்த விண்ணப்பதாரர் பெண்களின் தகுதிகளின் உண்மை தன்மையை கண்டுபிடித்துவிடும். எனினும் கிராம நிர்வாக அலுவலரின் கள ஆய்வு, ஆதார் கார்டு, செல்போன் எண், கணவரின் செல்போன் எண், வங்கி கணக்கு எண் ஆகியவை மூலம் ஒரு பெண் விண்ணப்பதாரரின் தகுதிகளை அரசு கண்டுபிடித்துவிடும். எனவே உங்களின் தகுதிகளை அரசு கண்டுபிடிக்காது என அஜாக்கிரதையாக நினைத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தாறுமாறாக உயரப்போகும் தங்கம் விலை 6 மாதத்தில் விலை எப்படி இருக்கும் என்று இங்கு நம்ம பார்ப்போம். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தங்கம் விலையால் நகை பிரியர்கள் கலக்கத்தில் உள்ளனர். கடந்த ஜனவரி மாதத்தில் ஒரு சவரன் ரூபாய் 57,000க்கும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கடந்த 7 மாதத்துக்குள் ரூபாய் 75,000 தொட்டு விட்டது. இப்படி தங்கம் விலையானது தாறுமாறாக உயர்ந்து கொண்டே வருகிறது. கொஞ்சம் விலை அதிகரித்தாலும் மீண்டும் குறைந்து ரூபாய் 71,000 முதல் 72,000 வரை என்ற அளவில் இருந்து வந்தது. அந்த நிலையில் திடீரென கடந்த 1ஆம் தேதியில் இருந்து தங்கம் விலையானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. இதனால் ஒவ்வொரு நாளும் சவரனுக்கு ரூபாய் 300 என்ற அளவில் சீராக அதிகரித்தபடியே வந்து வருகிறது. இப்படியாக கடந்த 20 நாட்களில் மட்டும் சவரனுக்கு ரூபாய் 3,000 அதிகரித்து விட்டது. மற்றும் ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 760 உயர்ந்துள்ளது. இதன்படி 1 கிராம் தங்கம் விலையானது 9,380க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் ரூபாய் 75,040க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே சமயம் தொடர்ந்து தங்கம் விலையானது உயர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு சவரன் தங்கம் விலையானது 75,000 தாண்டி இருக்கிறது. இது ஒரு புது உச்சம்தான். அதே சமயம் ஜப்பானை தவிர மற்ற நாடுகளில் லீஸ் போடவில்லை என்பதால் அதுவும் ஒரு காரணம். அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் இன்டர்நெட் ரேட்டை குறைக்க ஆரம்பிக்க போது தங்கம் விலை இன்னும் வேகமாக உயரும். ஆனால் அப்போ குறைக்க ஆரம்பிப்பார் என்பது நமக்கு தெரியாது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.